உங்கள எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நல்லா சூடான சாதத்துல சின்ன வெங்காயம் போட்டு நெத்திலி கருவாடு தொக்கு அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு சிசர் வச்சு தலையும் வாலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க கருவாடையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடான தண்ணியில் இந்த கருவாடெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுங்கள். நல்லா 3லேருந்து 4 வாட்டி அலசினீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் கருவாடு. அப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. செம டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. இது ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.